பெண்கள் அன்றும் இன்றும் என்று பார்க்கும் போது பார்வை, குணாதிசயங்கள், சமூக நிலைகள், பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் போன்றவற்றில் பெரும் மாற்றங்களை குறிக்கிறது. அன்றைய பெண்கள் பெரும்பாலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் கணவரின் அல்லது தந்தையின் மதிப்பை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரம் இன்று கிடைக்கும் அளவுக்கு இருக்கவில்லை. பெண்கள் பலகீனமாகவும் மனதில் பல கட்டுப்பாடுகளுடனும் வாழ்ந்தனர். இன்று பெண்கள் கல்வி, வேலை, பொருளாதார சுதந்திரம் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு வாய்ப்பு பெற்றுள்ளனர். ஆனால் அதற்கு எதிராக மன அழுத்தம், பொறுப்புகள் அதிகரித்துள்ளன. பெண்கள் பல முகங்களை கொண்டிருப்பார்கள். மகள், மனைவி, தாய் என்ற 3 முக்கிய நிலைகளில் பல சுமைகளை சுமக்கின்றனர். உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பழைய காலத்தில் பெண்கள் உடல் வலுவுடன் இருந்ததற்கு வீட்டுவேலைகளில் எந்திரங்களை பயன்படுத்தாமல் தாங்களே செய்தனர். இப்போதுள்ள மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மெஷின், வாக்குவம் கிளீனர் போன்றவை அப்போது கிடையாது. அவரவர் வேலையை அவரவர்களே செய்தனர். உடற்பயிற்சி போன்று அது ஆரோக்கியம் காத்தது. இன்றோ எல்லாவற்றுக்கும் எந்திரம். இன்றைய காலத்தில் வாழ்க்கை சவால்கள், உணவைப் பற்றிய மாற்றங்கள், நவீன நோய்கள், மருத்துவ சிகிச்சை முறைகள் போன்றவை பெண்களின் வாழ்வையே மாற்றியுள்ளன. அன்றைய பெண்கள் சமூக கட்டுப்பாடுகளில் குடும்பம் மற்றும் மரபுகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டனர். இன்று பெண்கள் சுய சுதந்திரம் பெற்றுள்ளனர். திருமணத்திலும் பணியிலும் அரசியல் மற்றும் சமூக மேடைகளிலும் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது. பெண்களின் குணாதிசயமான அன்பு, மென்மை, தாய்மை போன்ற பண்புகள் எல்லா காலங்களிலும் மாற்றமின்றி இருந்தாலும் அவர்களின் அடையாளம், வாழ்க்கை முறை மற்றும் அங்கீகாரங்கள் காலத்தின் மாறுபாடுகளுக்கு உடன்பாடாக மாறியுள்ளன. சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. நம்ம பதிவுகள் உங்களை தேடி வரும். வாழ்க வளமுடன்.